புதுக்கோட்டை மாவட்டம் அரசம்பட்டி மெய்க்கண்மாயை சீரமைப்பதாக கூறி அமைச்சர் ரகுபதியின் அனுமதியோடு 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் கிராவல் மண் கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசம்பட்டி மெய்யக்கண்மாயை தூர்வாரி சீரமைப்பதாக கூறி மணல் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இத்தொடர்பாக செய்தி சேகரிக்க ஜெயா தொலைக்காட்சி செய்தியாளர் பார்த்திபன் சென்றபோது அவரின் செல்போனை பிடுங்கி மணல் கொள்ளையர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் அமைச்சர் ரகுபதியின் அனுமதியோடுதான் எல்லாம் நடைபெறுவதாகவும் செய்தி வெளியிட்டால் கொன்று விடுவோம் என செய்தியாளரை மிரட்டி மணல் கொள்ளையர்கள் மிரட்டியுள்ளனர். நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகளில் கிராவல் மண், மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் காவல்துறையினர் மற்றும் வருவாய் துறையினரின் துணையோடு சுரண்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமைச்சர் ரகுபதியின் சொந்த தொகுதியில் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக சுரண்டப்பட்டு வரும் நிலையில் வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு நிச்சயம் பாடம் புகட்டப்படும் என அப்பகுதி மக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். மேலும் ஜெயா பிளஸ் செய்தியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.